consider the following distribution of daily wages of 50 workers of a factory. Daily wages in rupees, number of workers 500 to 520 12, 520 to 540 14, 540 to 568, 560 to 586, 580 to 610. Find the mean daily wages of the workers of the factory by using appropriate method. ஸோ கொஸ்டினோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேக்ட்ரியில் 50 ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, அவங்களுடைய டெய்லி சம்பளம். ஸோ அந்த டெய்லி வேஜஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. 500 to 520 rupees வாங்குறவங்க மொத்தம் 12 ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. 520 to 540 14 ஒர்க்கர்ஸ், 540 to 568, 560 to 586 ஒர்க்கர்ஸ், 580 to 600 10 ஒர்க்கர்ஸ். ஸோ இந்த மாதிரி டேப்லர் காலம் கொடுத்துருக்காங்க. என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, find the mean daily wages of the worker. ஸோ சராசரியாக ஒரு ஒரு ஒர்க்கர்ஸ்க்கு எவ்வளோ டெய்லி வேஜஸ் கிடைக்கும், டெய்லி எவ்வளோ சம்பளம் கிடைக்கும், ஸோ சராசரி வருமானம் என்ன அப்படின்றது தான் கொஸ்டின். ஓகே, ஸோ இதுக்கு நம்ம என்ன மெத்தட் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். பை யூஸிங் அன் அப்ரோப்ரியேட் மெத்தட். அவங்களே சொல்லியிருக்காங்க, இப்போ ஸ்பெசிஃபை பண்ணாங்க இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணாங்கன்னா நம்ம அந்த மெத்தட் தான். For example, if they are asking us to explain in assumed mean method, na assumed mean method la dhaan answer find out பண்ணோம். ஏதாவது ஒரு appropriate method மோ நம்மளோட சாய்ஸ் தான், என்ன மெத்தட் வேணா யூஸ் பண்ணலாம். tabular column நான் எழுதுறேன். class interval. so class interval பார்த்தோம்னா என்னென்ன values 500 to 520, 520 to 540, 540 to 560, 560 to 580, 580 to 600. So இதோட corresponding frequencies F உடைய value 12, 14, 8, 6, 10. So first x values நம்ம calculate பண்ணிடலாம். So x value பார்த்தோன்னா 500 to 520. So 500 plus 520. So 500 plus 520. So இதோட value 1020. 1020 divided by 2 is 510. So இது ஸ்ட்ரெயிட்டாக நான் calculate பண்ணிடுறேன். இது ரெண்டுத்தையும் add பண்ணி 2ஆல் divide பண்ணணும். Okay. So 520 plus 540 divide by 2. So we get 530. Here we get 550. Here 570. Here 590. So இப்போ x value f value calculate பண்ணிட்டேன். x value calculate பண்ணதுக்கு அப்புறமா டிசைட் பண்ணுங்க என்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது. ஸோ எக்ஸ் வேல்யூ பார்த்தோன்னா பெரிய வேல்யூஸாக இருக்குது. சின்ன வேல்யூனா நம்ம டேரக்ட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பெரிய வேல்யூ இருக்குது, ஒன்று அசியூம்டு மீன் மெத்தட் இல்லை ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இங்கே வந்து நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட். ஸோ ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட்க்கு நம்மளுடைய ஃபார்முலா என்ன, எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் சமேஷன் எஃப்ஐ யூஐ டிவைடட் பை சமேஷன் எஃப்ஐ இன்டூ ஹெச். ஸோ அப்போது ஏ என்னன்றது நமக்கு தெரியணும். ஏன்றது என்ன, அசியூம்டு மீன். ஸோ அசியூம் மீன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த எக்ஸில் எது 1, 2, 3, 4, 5. ஸோ 5 வேல்யூஸ். ஸோ மிடில் டேர்ம். ஸோ இதுதான் அசியூம்டு மீன் 550 நம்ம சூஸ் பண்ணிப்போம். ஸோ டிஐ ஃபஸ்ட் நம்ம கேல்குலேட் பண்ணணும். டிஐ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ஐ மைனஸ் ஏ. ஸோ ஏவோடைய வேல்யூ என்ன 550. ஸோ இது ஆட் நம்பராக இருக்கிறதால, அதாவது நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் வந்து ஆடாக இருக்கிறதால ஈஸியாக மிடில் டேர்ம் நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டோம். ஈவன்னா என்ன சொன்னேன், ரெண்டு வேல்யூஸில் ஏதாவது ஒரு வேல்யூ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் வேல்யூ சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து மிடில் வேல்யூ தேர்ட் நம்பர் 3 550 இருக்குது. ஸோ 550 சூஸ் பண்ணுறோம். ஸோ எக்ஸ்ஐ மைனஸ் ஏ. ஸோ 510 மைனஸ் 550. ஸோ இட் இஸ் மைனஸ் 40. 530 மைனஸ் 550. ஸோ இட் இஸ் மைனஸ் 20. 550 minus 550 0. 570 minus 550 it is 20. 590 minus 550 it is 40. So DI calculate பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப்பு, DI calculate பண்ணதுக்கப்புறமா UI is equal to DI divided by H. So DI divided by H. H அப்படின்றது என்ன, இந்த கிளாஸ் இன்டர்வலுடைய width. ஸோ ஒவ்வொரு DI வேல்யூஸையும் ஹெச்சால் நம்ம டிவைட் பண்ணோம். அதாவது மைனஸ் 40 டிவைடட் பை ஹெச் வந்து என்ன 500 520. எப்படி நம்ம ஹெச் கேல்குலேட் பண்ணுவோம், வித் என்ன, வித் வந்து 20. ஸோ ஹெச்சோடைய வேல்யூ 20. எல்லா அப்சர்வேஷன்ஸும் பார்த்தீங்கன்னா 20 இருக்கும். அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் 520 minus 500 it is 20. So minus 40 divided by 20, 0 0 cancel out, 2 1s are 2 2s are. So it is minus 2. Minus 20 divided by 20 is equal to minus 1. 0 by 20 equal to 0. 20 by 20 is equal to 1. 40 by 20 is equal to 2. So இப்போ UI calculate பண்ணிட்டோம். Next
FI UI. ஸோ FI UI நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ FU இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணலாம். 12 into minus 2 it is minus 24. 14 into minus 1 minus 14. 8 zeros are 0. 6 ones are 6. 10 twos are 20. ஸோ FI UI calculate பண்ணிடுவோம். அதாவது டோட்டல் நம்ம calculate பண்ணிடுவோம். எதெல்லாம் டோட்டல் calculate பண்ணணும், எதுக்கெல்லாம் சமேஷன் இருக்கோ அந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம calculate பண்ணுவோம். ஸோ சமேஷன் FI UI போது இதை ஆட் பண்ணணும், டிவைடட் பை சமேஷன் FI இந்த வேல்யூஸை ஆட் பண்ணணும். ஏன் வந்து இதை வந்து ஸ்டெப் டிவிஷனில், ஏன் இதை அசியூம்டு மீன் மெத்தடில் நீங்கள் பண்ணலை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அசியூம்டு மீன் மெத்தட்லையும் பண்ணலாம். ஸ்டெப் டிவியேஷன் எதுக்காக அப்படின்னா இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக. இப்போ அசியூம்டு மீனில் வந்து இந்த ஸ்டெப் முடிஞ்சு A + சமேஷன் FT இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி நம்ம போடுவோம் இல்லையா. இந்த லைன் வராது நமக்கு, இந்த டேப்லர் காலம் நமக்கு வராது. ஸ்ட்ரெயிட்டாக வந்து இந்த காலம் வர மாதிரி இருக்கும், இதை மல்டிப்ளை பண்ணி போடுற மாதிரி இருக்கும். இப்போது இது ரெண்டுத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பாருங்களேன். 12 into -40 அப்படின்னு வரும், ஒரு பர்டிகுலர் ஆன்சர் வரும். இதே வந்து இந்த லைனுக்கு அப்புறமா இதை நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள், வேல்யூஸ் இன்னும் ஷார்ட்டராக இருக்கும், இன்னும் சிம்பிளிஃபை ஆகிருக்கும். அதனால தான் நம்ம வந்து ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஸோ டேர்ம்ஸை இன்னும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வந்து ஈஸியாக கிடைக்கும். இல்லை நான் கேல்குலேஷனில் நான் நல்லா ஷார்ப் கேல்குலேஷன் என்னால் நல்லா போட முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து ஸ்டெப் டிவியேஷன் நீங்கள் தாராளமாக அசியூம்டு மீன் மெத்தடே நீங்கள் போடலாம். இல்லை டைரக்ட் மெத்தட் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கேல்குலேஷன்ஸ் தான் மெயின், ஸ்டாட்டிஸ்டிக் இது கேல்குலேஷன்ஸ் தான் மெயின். ஸோ x bar is equal to a plus summation FI UI divided by summation FI into h. ஸோ a உடைய வேல்யூ என்ன, ஃபர்ஸ்ட் f நம்ம கேல்குலேட் பண்ணலாம். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 50. ஸோ இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். a வேல்யூ என்ன, a உடைய வேல்யூ மைனஸ் a உடைய வேல்யூ 550. ஸோ 550 ப்ளஸ் சமேஷன் FI UI. ஸோ இதை நான் கேல்குலேட் பண்ணணும். சமேஷன் FI UI போது இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா -24 -14 இட் இஸ் -38. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 26. ஸோ -38 + 26, ஸோ இட் இஸ் 21 -12. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். -12 டிவைடட் பை சமேஷன் F. ஸோ இட் இஸ் 50 into h. h வேல்யூ இஸ் 20. 0 0 கேன்சல் ஆயிடும். ஸோ இட் இஸ் 550 -12 2s are 24 divided by 5. So 550 minus 24 divided by 5. So இதோடைய value 4.8. 24 5 நம்ம divide பண்ணுறோமா, 5 8s are 5 4s are 20. Balance 4.058s are. ஸோ அதுதான் நான் இங்கே ஸ்ட்ரெயிட் எழுதியிருக்கேன் 4.8. ஸோ 550 minus 4.8. ஸோ 545.2. ஸோ இதை calculate பண்ணால் 550 minus 4.8 உடைய வேல்யூ 545.2.